அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நபிமார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முடிந்தளவு பின்பற்றிய சகாபாக்கள் மீதும் மூமீனான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை நான் தொடங்குகின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால் திருக்குரான் கூறும் அறிவியல். இன்று பல நாடுகள் அறிவியல் துறையில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதே போல நோயும் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கின்றது. கொரோனா, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் போன்ற பல நோய்கள் புதிதாய் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று சுகாதாரத்தில் சிறந்து விளங்கும் நாடான அமெரிக்கா, சிங்கப்பூர், இங்கிலாந்து போன்ற நாடுகள் கூட இந்த நோயின் பிடியிலிருந்து தப்பவில்லை. சில வருடங்களுக்கு முன்பு கொரோனா என்கின்ற நோய் சைனாவில் உருவாகி பல மனிதர்கள் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் பரவி பேரழிவை தந்தது. எல்லா நாடுகளுமே ஒரு நோய் வந்த பிறகுதான் அதற்கு மருந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பார்கள். எந்த ஒரு நாடும் நோய் வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில்லை. இதற்கு ஒன்று காரணம் அறியாமை. ஆனால் இந்த நோய் பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். 74வது அத்தியாயம் 4வது 5வது வசனம். வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். உன் ஆடையை தூய்மைப்படுத்துவீராக, அசுத்தத்தை வெறுப்பீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தூய்மை என்பது இறைச்சத்தில் பாதி என்கிறார். பல நோய்கள் நம் கைகளினாலே உருவாகின்றது. ஒரு உண்மையான நிகழ்வு அமெரிக்காவில் நடந்தது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவரை பரிசோதனை செய்த பிறகு மருத்துவருக்கு தெரிந்தது அவர் கைகளினாலேயே அவருக்கு அந்த நோய் பரவியது என்று. இந்த நோய் பற்றியும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்பே கற்றுக் கொடுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார், உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தவுடன் மூக்கில் 3 முறை தண்ணீரை செலுத்தி அதை சிந்தட்டும். ஏனென்றால் சைத்தான் அவருடைய மூக்கு துவாரத்தில் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். பல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்று நாம் ஐவேளை தொழுகின்றோம். அதற்கு முன்பு ஒழு என்கிற விஷயத்தை நாம் செய்கின்றோம். நாம் ஒழு செய்தனால் நாம் கைகளில், மூக்கில், வாயில் உள்ள பல கோடி கிருமிகள் நம் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இதுபோல் பல விஷயங்கள் அருமையான விஷயங்கள் எல்லாம் திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத்தில் 1981, 82, 86வது ஆண்டில் மருத்துவ மாநாடு நடைபெற்றது. அதில் ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் பல நோய்களிலிருந்து இஸ்லாமியர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர் என்று கூறப்பட்டது. இதை கேட்டு பல நாடுகள் அதிர்ச்சியடைந்தது. ஒரு சில நிகழ்வுகள் இஸ்லாத்தில் கூறப்படுகிறது. நாம் உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கின்றோம். அதனால் சிறுநீரானது நம் உடம்பிலிருந்து முழுவதும் வெளியேறுகிறது. இதனால்
கிட்னிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதேபோல் நாம் உட்கார்ந்து தான் தண்ணீர் குடிக்கின்றோம். அதனால் நம் உள்ளுறுப்புகள் எதுவும் பாதிக்கப்படுவதில்லை. நாம் ரம்ஜான் மாதத்திலே 30 நோன்பு வைக்கின்றோம். அந்த நோன்பு காலத்தில் நம் உடம்பில் பல அதிசயங்கள் நிகழ்கின்றது. நாம் நோன்பு வைப்பதனால் நம் உடம்பில் இருக்கும் நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. அதேபோல் கொலஸ்ட்ரால் நம் உடம்பிலிருந்து கரைக்கப்படுகிறது. இதனால் இதய நோய் போன்ற பல நோய்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த மாதிரி பல அற்புத அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே இதை நாம் அனைவரும் கடைபிடிப்போம் என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.